பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு மருத்துவரோட ஒரு சிறப்பான நேர்காணலை கேட்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய போறவங்க யாருன்னா மருத்துவர் ஜே கோல்டா அவர்கள். இவங்க நம்ம காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக ஆர்ச்சிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க டாக்டர் ஜி கிளினிக்க சேர்ந்தவங்க. இவங்க சிறப்பு தோல் நோய் மற்றும் அழகியல் சிகிச்சை நிபுணர். சரி வாங்க நேயர்களே, இன்னைக்கு நம்ம டாக்டர் ஜே கோல்டா அவர்கள் வழங்கக்கூடிய இந்த நேர்காணலை கேட்கலாம். இவருடன் இணைந்து இன்று நேர்முகம் காண்பவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அந்த நாளை பத்தின தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தோல் நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கோல்டா நம்ம கூட இணைகிறாங்க. வணக்கம் டாக்டர். அழகப்பா யுனிவர்சிட்டி கம்யூனிட்டி ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இவன் நன்மைகள் தொடங்கும் நீரூற்று பூவிலும் மோதாத பூங்காற்று. டாக்டர், இந்த ஆல்பினிசம் அப்படிங்கிற வெண்தோல் நோய், இந்த நோயை பத்தின அவேர்னஸ் டே என்னைக்கு கொண்டாடுறோம்? இந்த நாள் என்னைக்கு அனுசரிக்கப்படுது? ஒரு வருஷமும் ஜூன் மாசம் 13ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டேன்ட்டு UN சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு தீம் இருக்கும். ஸோ இந்த வருஷம் 2023 தீம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் இஸ் ஸ்ட்ரென்த். இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கான நோக்கம் என்ன டாக்டர்? மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பினிசம் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும், காமனாக பப்ளிக் மத்தியில் அந்த ஆல்பினிசம் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னுக்காகவும் தான் இதை அப்சர்வ் பண்ணுறோம். நிச்சயமா டாக்டர், எந்த ஒரு மனிதர்களையும் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கள நம்ம தவிர்க்கவோ அல்லது ஒதுக்கி வைக்கவோ கூடாது அப்படிங்கிறதா மனிதத்தன்மையுடைய ஒரு செயல். ஸோ அவங்களோட ஒரு பிறவி குறைபாடு அல்லது நோயினால அவங்க தனிமைப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயம். அதுக்கான அவேர்னஸை ஐநா அனுசரிக்கிறதுனால அதை நம்ம மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணலை உங்க கூட நாங்க இணைந்து நடத்துறோம். இந்த ஆல்பினிசம் அப்படிங்கிற இந்த வெண்தோல் நோய் அப்படிங்கிறது ஒரு நோயா அல்லது அது ஒரு குறைபாடா? டிசீஸ் ஆர் டிசார்டர் மேம்? ஆல்பினிசம்ங்கிறது டிசீஸ் கிடையாது. இட் இஸ் அ ஜெனட்டிக் கண்டிஷன். ஜெனட்டிக் கண்டிஷன்ங்கிறது ஒன்று அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆயிருந்தாலும் 2 பேர் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் குழந்தைங்களுக்கு வரும்போது இந்த ஆல்பினிசம்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும் உங்களுக்கு. டாக்டர், இந்த ஆல்பினிசம் அப்படிங்கிறதுல வகைகள் இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த ஆல்பினிசம்ங்கிறது 2 இதில் நம்ம பிரிப்போம். ஒன்று மற்ற சிண்ட்ரோம்ஸோட சேர்த்து வரதும் இருக்குது. சிண்ட்ரோம்ஸ் இல்லாமல் வெறுமன ஆல்பினிசம்லேயே ஒரு 7 டைப்ஸ் வரும். இந்த நோயினால அல்லது இந்த குறைபாட்டினால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் டாக்டர்? ஆல்பினிசம் உள்ள பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல மெலானின்ங்கிற ஒரு பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று கம்மியாக இருக்கும் அல்லது இல்லாமலே இருக்கும். பட் அவங்களுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் நார்மலாக இருக்கும். இது ஒரு கரு உருவாகும் போதே அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த செல்ஸே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா கண் பாதிப்பு வரும். கண்ணில் உள்ள அந்த கருவிலியில் உள்ள பிளாக் பிக்மெண்ட் இல்லாததுனால தான் அந்த கண் பாதிக்கிறது வருது. ஹேர் பார்த்தீங்கன்னா முடியும் கலர் லைட் ப்ரௌனாக, சம்டைம்ஸ் எல்லோ கலர் அல்லது கோல்டன் கலர் ஹேராக இருக்கும். ஹேர்ஸ் தலையில், ஐப்ரோவில், ஐ லேஷஸில், பாடி ஹேர்ஸ் எல்லாமே பிளாக்காக, நம்ம நார்மலாக பிளாக்காக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் கலர் ரொம்ப டல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த சிண்ட்ரோம்ஸோட சேர்த்து இந்த ஆல்பினிசம் வரும்போது ஸ்கின், ஹேர் மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் உள்ள ஆர்கன்ஸ், லங்ஸு, கிட்னி இதெல்லாம் கூட அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ப்ளீடிங் ப்ராப்ளம் கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இது ஒரு பிறவியிலே வரக்கூடிய குறைபாடு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவங்களுக்கு பிறக்கும் போதே இந்த நோயோட அறிகுறிகளோட பிறப்பாங்களா, இல்லை இது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதிகமாக தெரிய ஆரம்பிக்குதா? சில பேத்துக்கு பிறவிலேயே இது நம்ம கண்டுபிடிச்சிற மாதிரி தான் இருக்கும். சில கண்டிஷன்ஸ் இருக்கும். லைக் கண் பார்வை கம்மியாக இருக்கிறது,
பார்வை நேரா பார்க்காம ஸ்குவிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிறவியிலே இருக்கு அல்லது ரொம்ப இளம் வயதிலே இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து டீஜெனரேட்டிவா இருக்கும். அதாவது இந்த நோயோடைய தன்மை வந்து காலத்தினால வயது கூட கூட அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. எல்லா பேத்துக்குமே டீஜெனரேட்டிவ் ஆகும்னு சொல்ல முடியாது. டாக்டர், யாருக்கெல்லாம் இந்த ஆல்பினிசம் அப்படிங்கிற இந்த வெண்தோல் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இதுல முக்கியமான ஒரு கேள்வி டாக்டர், இது வந்து கம்யூனிகபிளா, அதாவது தொற்றக்கூடியதா இந்த நோய்? 100% அப்படி கிடையாது. இது வந்து பியூரா வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷனால வரக்கூடிய கண்டிஷன். இது வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தொட்டா வரும் அப்படி கிடையவே கிடையாது. இந்த கேள்வியை கேட்டதுக்கான காரணமே டாக்டர், இது வந்து வெளிப்படையா ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மாறுபாட்டினால இதுதான் அவங்கள வந்து மற்றவங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி நான் கேட்டேன். இது தொற்று நோய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாவே அவங்கள வந்து பெரும்பாலானவங்க வந்து இந்த தவிர்க்கிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் டாக்டர், இவங்களுக்கு இந்த மெலனின் இல்லாததுனால இவங்களுக்கு இந்த சூரிய ஒளி வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த சூரிய ஒளி என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும், அதுலேருந்து அவங்க எப்படி அவங்கள தற்காத்துக்க முடியும்? சூரிய ஒளியிலேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாடியில் மெலானின்ங்கிற பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பினிசம் வந்து இந்தியன்ஸை விட ஆஃப்ரிக்கன்ஸ், நார்த் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு தான் காமனாக அஃபெக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாகவே இந்த மெலானின் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. அதனால தான் அவங்க ஸ்கின்ல ஃபேராக இருக்குது. நம்மளோட இந்தியன் ஸ்கின் டைப்பில் நல்லாவே மெலனின் ப்ரொடியூஸ் ஆகிறதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ சப்போஸ் நம்ம இந்தியன்ஸில் ஏதாச்சும் ரொம்ப ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரேர் டிஸார்டர் இது. ஸோ அப்படி வரும்போது ஸ்கின்ல அந்த மெலானின் இல்லாததுனால அந்த ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் இல்லாமல் போகும். ஸோ சன் எக்ஸ்போஷர் இருக்க ப்ரொடெக்ஷன், சன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் சன்ல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா சன் பர்ன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. சில சமயம் வந்து ரெட்னஸ் பயங்கரமா உடம்பு ஃபுல்லா வரும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க டாக்டர், இப்போ இந்த வெண்தோல் குறைபாடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இவங்களுக்கு மூளை வளர்ச்சியில ஏதாவது, அந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சியில ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுமா? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிண்ட்ரோம்ஸ் அசோசியேட்டடாகவும் இருக்கும், சிண்ட்ரோம் இல்லாம நான் சிண்ட்ரோமிக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நான் சிண்ட்ரோமிக் அந்த மாதிரி வரக்கூடிய இதில் வந்து மூளை வளர்ச்சி நார்மலாக தான் இருக்கும். அந்த பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐக்யூ எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். வேறஸ் அந்த சிண்ட்ரோம்ஸோடு அசோசியேட் ஆகி வரக்கூடிய அந்த ஆல்பினிசம் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், அந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த ஆல்பினிசம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றமோ இல்ல ஒரு சந்தேகமோ வந்துருச்சு, அவங்களுக்கு அதை கண்டறியணும் அப்படின்னா அவங்க எந்த மருத்துவர்களை அணுகணும்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஏர்லியரா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் இது ஸ்கின் தான். ஸ்கின்ல வந்து அந்த பிக்மெண்டேஷன் ஏன் இல்லாம ஃபுல் பாடியுமே ஒயிட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் டாக்டரை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மற்ற ஆர்கன்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு கண் டாக்டர், ஆப்தால்மாலஜிஸ்ட் பார்க்கணும். அது இல்லாம ஸ்கின் கேன்சர் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஆன்காலஜிஸ்டையும் கண்டிப்பா பார்க்கணும். சப்போஸ் இது இல்லாம வேற ஏதாச்சும் ப்ராப்ளம், மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, லங்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா தான் மூச்சு திணறல் அந்த மாதிரி வரும். ஸோ லங்ஸ் பார்க்கறது ஃபிசிஷியன், ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்க்கணும், பீடியாட்ரிஷியனையும் பார்க்கணும். சரிங்க டாக்டர், இப்போ அவங்களுக்கு இந்த ஆல்பினிசம்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்கள அவங்களோட குடும்பமா இருக்கட்டும், அவங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த சமுதாயமாகட்டும், அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கணும்? ஃபேமிலியா இருக்கட்டும், சோஷியல் சரௌண்டிங்கா இருக்கட்டும், மெயினா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். இது வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி கண்டிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு ஒதுக்க கூடாது யாருமே. ஒரு ஃபேமிலிலே இருக்கிறாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாம சுத்தி உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணணும். யாரும் ஒதுக்காம இருந்தாலே அவங்க ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆல்பினிசம் அப்படின்னு அதிகமா அறியப்படாத இந்த வெண்தோல் நோய், இத பத்தின தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில அல்பினிசம் தினத்திற்கான பல்வேறு தகவல்களை, பல்வேறு விழிப்புணர்வு செய்திகளை இந்த நேர்காணல் வாயிலாக கேட்டு தெரிஞ்சிருப்போம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரியான FM 90.8 @alagappauniversity.ac.in
இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை நீங்க அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில காலையில 8 to 11, சாயங்காலம் 3 to 6 மட்டும் இல்லாம நீங்க அழகப்பா பல்கலைக்கழகத்தோட இன்டர்நெட் ரேடியோஸான ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன், கானா, அமேசான் மியூசிக்ல கூட கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. இவள் நன்மைகள் தொடங்கும்